Hi. Welcome to the squad. This is Kodayo. So, போன எபிசோட் ஆஃப் த C++ சீரீஸில் வந்து மல்டி டைமென்ஷனல் அரேஸ்னால் என்னென்னு பார்த்துருந்தோம். இந்த எபிசோடில் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் எனுமரேஷன் சொல்லிட்டு ரெண்டு கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். இந்த ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ் தான். ஓகே, இந்த எக்ஸாம்ஸ் ஓரியன்டாகவும் உங்களுக்கு தேவைப்படும். அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப நிறைய இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸ்ட்ரக்சர்ஸ் எஸ்ஸுக்கு பதிலாக போட்டோன்னா, ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன? ஸ்ட்ரக்சர்ஸுங்கிறது வந்து ஸ்ட்ரக்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் அதை. அண்ட் அதுதான் அதுக்கு யூஸ் பண்ண போகிற கீவேர்டும் கூட. சிமிலர் டைப் ஆஃப் டேட்டாவை சேர்த்து வச்சா அதுக்கு பேர் அரேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ ஏஜ்னா எல்லாரோட ஏஜையும் சேர்த்து ஒரு அரே வேரியபிளாக நம்ம கிரியேட் பண்ணோம். பட் ரிலேட்டட் டேட்டாவை சேர்த்து ஸ்டோர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ ரிலேட்டட் டேட்டா நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ நான் இருக்கேன், நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ஏஜ், என்னோட நேமு, என்னோட கிரேடு, இந்த மாதிரி என்னோட டேட்டா எல்லாம் இருக்கு இல்லையா, ஆல் டேட்டா தட் இஸ் ரிலவென்ட் டு மீ, எனக்கு சம்மந்தப்பட்ட டேட்டா எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா உங்களால் அரேஸ் யூஸ் பண்ண முடியாது இல்லையா. ஏன்னா அரேஸில் வந்து ஒரு டைப் ஆஃப் டேட்டா தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். டேட்டா டைப் ஒன்று தானே இருக்க முடியும். ஸோ இப்போ என்னோட நேம்னா அது ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப், என்னோட ஏஜ்னா அது ஒரு இன்டீஜர் டேட்டா டைப், என்னோட சிஜிபிஏ அப்படின்னா அது ஒரு ஃப்ளோட் டேட்டா டைப். ஸோ இந்த மாதிரி வேற டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கிறப்ப அது எல்லாத்தையும் சேர்ந்து கம்பைண்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு அரேயால் முடியாது. ஸோ அந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ எப்படி பண்ணணும்னா, முதல்ல இந்த ஸ்ட்ரக்ட் வந்து எப்பயுமே வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலே கிரியேட் பண்ணுறது தான் வழக்கம். இது வரைக்கும் நம்ம எழுதின கோட் எல்லாமே மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே பண்ணியிருப்போம். பட் இப்போ வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்கு வெளியே பண்ண போகிறோம். அண்ட் கீவேர்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறது தான். ஸ்ட்ரக்சர்ஸில் ஸ்ட்ரக்டோட நிப்பாட்டிடுறோம். போட்டுட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் எனக்கு வந்து ஸ்ட்ரிங்கில் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வேணும். அண்ட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி ஸ்ட்ரிங்குக்கு ஒன்று நம்ம இன்க்ளூட் பண்ணி ஆகணும். ஸோ இன்க்ளூட் ஸ்ட்ரிங், சரியா? அதுக்கப்புறம் ஏஜ், அது இன்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ளோட்டில் சிஜிபிஏ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேவா? 3 போதும், சரியா? அண்ட் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஆர் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்ட் டெஃபினிஷன் ஆர் ஒரு ஸ்ட்ரக்சர் டிக்ளேர் பண்ணியிருக்கோம்னு கூட வச்சுக்கோங்க. அது உங்களோட விருப்பம், சரியா? இந்த ஸ்ட்ரக்சர் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது வந்து இப்படி ஒரு இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்கிறோம். இதை இன்னொரு ஆங்கிளில் யோசிச்சிங்க அப்படின்னா இது ஒரு கஸ்டம் டேட்டா டைப் அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம், சரியா? ஸோ இது எல்லாத்தோட ஒரு காம்பினேஷன் தான். அண்ட் இதை வச்சு நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? அதுக்கு பேர் என்னென்னா, இப்போ நான் வந்து இந்த இடத்துலேயே பண்ணுறேன். கோம்ஸ் அப்படின்னு போட்டு செமிகோலன் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன், சரியா? ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர் வேரியபிள், சரியா? அண்ட் இங்கே உள்ளே இருக்கிற ஒரு டேட்டா எலிமெண்ட்ஸும் ஒரு வேரியபிள்ஸுமே வந்து ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸ். ஓகே, இது எல்லாமே வந்து மெம்பர்ஸ். இது ஒரு மெம்பர், அடுத்தால இதுவுமே ஒரு மெம்பர் தான், சரியா? ஸோ அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸ். அண்ட் அதை வச்சு நம்ம கிரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது ஒரு ஸ்ட்ரக்சர் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு கஸ்டம் டேட்டா டைப் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, அண்ட் அதுக்கு வந்து கோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, இதில் இருக்கிற வேரியபிள்ஸ்க்கெலாம் ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், goms.name is equal to goms அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், சரியா? அதுக்கு அடுத்து வந்து goms.age is equal to 24 அப்படின்னு கொடுக்குறேன். அப்புறம் goms.cgpa is equal to float தானே, 9.2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், சரியா? ஓகே, ஸோ இப்போ வந்து இது ஏதாச்சும் பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து coutல goms.name அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், ஒரு எண்டலோட. இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸ்ட்ரக்ட்னு சேவ் பண்ணுறேன். ஓகே,
கோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரியே நீங்கள் வந்து கோம்ஸ் டாட் ஏஜை கூட பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஏஜ் வந்து பிரிண்ட் ஆகும். பட் அந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிளே அப்படியே பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரங்களில் அது சாத்தியமில்லை. ஓகே, அதில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு வேல்யூவை தான் உங்களால் பிரிண்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் லைக் இப்போ அரேனா அரேயோட பேர் அப்படியே நம்ம பிரிண்ட் பண்ண மாட்டோம்ல, அதில் இருக்க வேல்யூஸை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம்ல. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து அதில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸை நீங்கள் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். அந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிளை பிரிண்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு நார்மல் ஸ்ட்ரக்சர். இதுதான் ஸ்ட்ரக்சர் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் உள்ள இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சரோட மெம்பர்ஸ். அண்ட் இங்கே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் வேரியபிள். ஒரு வேரியபிள் தான் கிரியேட் பண்ண முடியுமானா அப்படிலாம் கிடையாது. இன்னொன்று கூட நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இதுக்கு அடுத்து வந்து நான் சிவா அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 2 ஸ்ட்ரக்சர் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ அதே மாதிரி சிவாக்கும் நான் வந்து வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணலாம். சிவா டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு சிவா, அதுக்கப்புறம் சிவா டாட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 21, அப்புறம் சிவா டாட் சிஜிபிஏ இஸ் ஈக்குவல் டு 9.6 கொடுப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களால் மல்டிபிள் ஸ்ட்ரக்சர் வேரியபிள்ஸ் வந்து உங்களால் கிரியேட் பண்ண முடியும். வந்து சிவா டாட் நேம் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி எத்தனை வேரியபிள்ஸ் வேணால் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம 2 பேருக்கு கிரியேட் பண்ணியிருக்கிறோம். பட் இதே மாதிரி நீங்கள் எத்தனை வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? இது வந்து நார்மலான இருக்க ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லேயே வந்து இன்னொரு வேரியேஷன் இருக்குது. அந்த வேரியேஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா நேம்டு ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரக்ட்னு போட்டுட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் டெஃபினிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் அதை வச்சு 2 ஸ்ட்ரக்சர் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் இப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் இங்கே இருக்க இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு ஒரு செமிகோலன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா நேம்டு ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி ஒரு இன்ட் டேட்டா டைப் இருக்கோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டேட்டா டைப் மாதிரி கூட கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிக்கலாம். ஒரு ஸ்ட்ரக்சர் இது, பட் இது ஒரு கஸ்டம் டேட்டா டைப் மாதிரி தான். ஸோ அது எப்படி ஒரு டேட்டா டைப் டீல் பண்ணுவீங்களோ அதை மாதிரியே டீல் பண்ணணும். ஸோ நான் முன்னாடி ஸ்ட்ரக்சர் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் கோம்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒன்று கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் சிவா அப்படின்னு சொல்லி 2 கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக பண்ணுறது எல்லாமே நார்மலாக பண்ணிக்கலாம். சரியா? இது 2 கொடுக்கல அப்படின்னா அது வந்து பிரச்சனை ஆயிரும். ஏன்னா கோம்ஸ்னா என்ன, சிவானா என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கு தெரியாது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிள்ஸை நம்ம கிரியேட் பண்ணுறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது சிமிலராக இருக்கா, எப்படி ஒரு இன்ட் ஏன்னு போடுற மாதிரி அதே மாதிரியே இதுவும் இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் நான் சொன்னேன், இது ஒரு கஸ்டம் டேட்டா டைப் மாதிரி நீங்கள் திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு பேர் நேம்டு ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் அப்படின்னா நீங்கள் இப்போ 1, 2 வேரியபிள்ஸ் தான் கிரியேட் பண்ண போறீங்க, 2 ஸ்ட்ரக்சர் வேரியபிளுக்கு மேலே இருக்காது அப்படின்னா நீங்கள் நேம்டு ஸ்ட்ரக்சராக வைக்காம நார்மலாக பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி நேம்டு ஸ்ட்ரக்சரை நம்ம கிரியேட் பண்ணுறப்ப எத்தனை வேரியபிள்ஸ் வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம், எவ்வளோ ஸ்ட்ரக்சர் வேரியபிள்ஸ் வேணால் கிரியேட் பண்ணி டீல் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸ்ல எனக்கு 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஒன்றும் இல்லை, ஸ்டூடெண்ட் அப்படின்னு போட்டுட்டு இப்போ லெட்ஸே உங்க கிளாஸ் வந்து கிளாஸ் 10ன்னு வச்சுக்கோங்களேன், கிளாஸ் 10 அப்படின்னு வச்சுட்டு நான் வந்து 30 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே கூட கிரியேட் பண்ணலாம். இது வந்து அரே ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி உங்களால் இப்படி கூட கிரியேட் பண்ண முடியும். ஒரு கிளாஸ்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா டேட்டாவையும் உங்களால் இந்த மாதிரி கம்பைண்டா ஒரு ஸ்ட்ரக்சரா வச்சுட்டு அண்ட் அதுக்கு வந்து ஒரு அரே கிரியேட் பண்ணி டீல் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்கோப். இதெல்லாம் வந்து நம்ம மோஸ்ட்லி டீல் பண்ண மாட்டோம். ஏன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வேற ஒரு கான்செப்ட் இருக்கு C++ல. ஸோ அதை வச்சு தான் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். பட் அது லேட்டராக வரலாம். பட் தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி நேம்டு ஸ்ட்ரக்சர்ஸாக வைக்கிறப்ப அதுக்குன்னு நிறைய யூசஸ் இருக்குது. எப்போ வேணாலும் இந்த மாதிரி ஒரு வேரியபிள் உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். இங்கெங்கே போய் கிரியேட் பண்ணிட்டு இருக்க வேணாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு ஒரு அரே கூட நம்மளால கிரியேட் பண்ண முடியும். எப்படி ஒரு இன்டீஜர் அரே இருக்கோ, ஸ்ட்ரிங் அரே இருக்கோ, அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் அரே கூட நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் நேம்டு ஸ்ட்ரக்சர்ஸ். இது ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஈனம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எனுமரேஷன். அதுதான் வந்து ஷார்ட்டாக ஈனம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஸ்ட்ரக்சர்ஸ் ஸ்டார்ட்டாக ஸ்ட்ரக்ட்னு சொல்கிற மாதிரி எனுமரேஷனுங்கிறது ஸ்டார்ட்டாக வந்து ஈனம்ஸ்னு சொல்கிறோம். இது எதுக்கு தேவை அப்படின்னா இப்போ ஒரு கான்ஸ்டன்டான டேட்டா கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்,
சேஞ்சே ஆக போறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான டேட்டாவை ஒரு கலெக்ஷன் இருக்கு, அதெல்லாம் சேர்த்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஈனம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஈனம் டே அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன், அண்ட் அதுக்கப்புறம் வந்து கர்லி பிரேஸ். ஸோ இந்த சின்டாக்ஸ் வந்து இந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்ட் மாதிரியே இருக்கும். அண்ட் இதுக்குள்ள வந்து நான் வந்து டேஸ் எல்லாம் எழுதுறேன். ஸோ சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எழுதிட்டே போகலாம், பட் நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டேங்கிறது வந்து இப்போ வாரத்தில் இருக்கிற நாட்கள், அதோட பேர் இது வந்து மாற போகிறதே இல்லைல்ல. உங்கள் ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆனாலும், எத்தனை வாட்டி ரன் ஆனாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மாற போகிறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஈனம் யூஸ் பண்ணி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, இதை வந்து நம்ம வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுற வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இன்னைக்கு நான் டுடே அப்படிங்கிறதுக்கு ஸ்டோர் பண்ணணும், சரியா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், டே டுடே அப்படின்னு சொல்லி போடுறேன், இஸ் ஈக்குவல் டு டியூஸ்டே அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை நான் யூஸ்வலாக நார்மலாக பண்ணணும்னா ஸ்ட்ரிங் டுடே யூஸ் ஈக்குவல் டு டியூஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்ட்ரிங்காக டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். பட் நான் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி டியூஸ்டே அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ நான் வந்து இதை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். டுடே அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறேன், ஈனம் அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ பேசிக்காக என்னன்னா இதில் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து 0 அப்படிங்கிறது மேப் ஆயிருக்கு, செகண்ட் இதுக்கு 1ங்கிற மேப் ஆயிருக்கு, அதே மாதிரி தேர்டுனா 2 அப்படின்னு சொல்லி மேப் ஆயிருக்கு, ஃபோர்த்னா 3 அப்படின்னு சொல்லி மேப் ஆயிருக்கு. 0 பேஸ்ட் இண்டெக்ஸிங் மாதிரியே இது வந்து மேப் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் வந்து டுடே அப்படிங்கிறது போடுறப்ப இப்படி வருது. ஸோ இப்போ நான் அதை என்ன பண்ணலாம், இன்னைக்கு வந்து டுடே +1 அப்படின்னு போட்டுட்டு அப்புறம் இன்னொரு இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் ஆட் பண்ணுறேன், டபுள் கோட்ஸ்குள்ள th/rd டே அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம், தேர்ட் டே அப்படின்னு வரணும். அது THRRD அப்படின்னு போட்டதுக்கான காரணம் என்ன, செகண்ட் அப்படின்னா ND வரணும், தேர்டுனா மட்டும் தான் RD வரும். பரவாயில்ல. ஸோ இது கொஞ்சம் இந்த இங்கிலீஷ் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், டேன்னு போட்டு கவுண்டர் 2வதாக போட்டுக்கலாம், அது பெட்டர். ஸோ இன்னைக்கு வந்து டே 3 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஓகே, டுடே இஸ் டே 3. இதே இது நீங்கள் வந்து டுமாரோ அப்படின்னு சொல்லி ஒன்று வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டே டுமாரோ. இது வந்து டைரெக்டாக நீங்கள் வெட்னஸ்டே அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் ஒரு கான்ஸ்டன்டான ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து திரும்ப திரும்ப டைப் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஈனம்ஸாக வச்சுட்டீங்க அப்படின்னா இது வந்து திரும்ப திரும்ப நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அதில் இருக்கிற இந்த சண்டேங்கிற டெக்ஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது, இது அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக கிடையாது. பட் இது வந்து கான்ஸ்டன்ட்டாக இட் இஸ் மேப்டு டு திஸ் வேல்யூ இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் இது வந்து சேஞ்சே ஆக போகிறது இல்லை அப்படின்னா மட்டும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுக்கான யூஸ் கேஸ் ஆக்சுவலாக கொஞ்சம் கம்மி தான், நிறைய நேரங்களில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் இப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் தான், நானும் வந்து ஒரு ஸ்விஃப்டாக குவிக்காக தான் வந்து இதை சொல்லியிருக்கேன். தெரிஞ்சுக்க வேண்டியது கான்ஸ்டன்ட்டாக அன்சேஞ்சபிளாக இருக்க போகிற விஷயங்களை இந்த மாதிரி ஈனம்ஸாக வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இதில் இருக்கிற அந்த இதே வேணும் அப்படின்னா நீங்கள் இப்போ ஏதாச்சும் ஒரு கம்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அப்படி கூட நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுறீங்க, இஃப் டுடே இஸ் ஈக்குவல் டு இன்னைக்கு தேதி வந்து சண்டேவாக இருந்துச்சு அப்படின்னா, ஓகேவா, ஹாலிடே அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஈக்குவல் டு நீங்கள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா டே கோலன் சண்டே இப்படி கூட கொடுக்கலாம். ஓகே, டே கோலன் சண்டேயாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து சி அவுட்டில் ஹாலிடே அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் எதுவும் வரல. அதுக்கான காரணம் என்னென்னா இன்னைக்கு டே வந்து சண்டே கிடையாது, டியூஸ்டே. ஸோ இதை நான் வந்து டுடே சண்டே அப்படின்னு சொல்லி மாற்றுறேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஹாலிடே அப்படின்னு சொல்லுது, சரியா? ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் டுடே ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு அந்த இன்டீஜர் வேல்யூ கூட செக் பண்ணலாம். ஆனால் இன்டீஜர் வேல்யூ செக் பண்ணாமல் நான் வந்து இந்த மாதிரி
டே கோலன் சண்டே அப்படின்னு சொல்லி செக் பண்றேன். ஏன்னா நான் வந்து அது எத்தனாவது டே அப்படிங்கிற அந்த இன்டீஜர் கன்வர்ஷனை நான் பண்ண வேண்டாம் இல்லையா இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுவுமே பாசிபிள். ஸோ இதுதான் வந்து ஈனம்ஸ். இது இந்த இந்த சின்டாக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்ஸ்ல கேட்டா யூஸ் ஆகும். பட் அதை தாண்டி இது ரொம்ப நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றது மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. சரியா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, ஸ்ட்ரக்ஸ், ஈனம்ஸ் ரெண்டுத்துலையும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்றேன். அடுத்த வீடியோல நம்ம வந்து அது பேர் என்னது? பாயிண்டர்ஸ் பார்க்க போறோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.